ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய படத்தோட ரிவ்யூஸ்லாம் வரிசையாக போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆன லீடர் படத்தோட ரிவ்யூவும் நான் போட்டிருந்தேன். ஆனால் பாருங்கள், சனிக்கிழமை தான் போட்டிருந்தேன். ஏன்னா சனிக்கிழமை தான் நான் படம் பார்த்தேன். அதாவது 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. பட் நான் குட் ஃப்ரைடே முடிஞ்சு மறுநாள் தான் நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். நான் ரிவ்யூ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதுக்குடா காப்பிரைட் ஸ்ட்ரைக்? ஏன்னா நம்ம மட்டும்தான் வீடியோவில் பேசுவோம், நம்ம ஆடியோ மட்டும்தான் நம்ம வீடியோவில் இருக்கும். அதை தாண்டி எந்த ஒரு படத்தோடைய ஆடியோவோ வீடியோவோ எதுவுமே வைக்க மாட்டோம். தம்ப்நெயிலில் மட்டும் அந்த படத்துடைய ஏதாவது ஒரு போஸ்டரோ அல்லது ஏதாவது ஒரு பிக்சர் சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்ப ஏன்டா நம்ம வீடியோவுக்கு காப்பிரைட் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, மாஸ் பங்க் ஆன்டிபைரசி அப்படின்ற அந்த ஒரு மெயில் ஐடியிலேருந்து தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த வீடியோவை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். ஸ்ட்ரைக்கு கொடுத்தது தான் எதுக்கு? இப்போது உங்கள் வீடியோவையோ ஆடியோவையோ ஏதோ ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீ ஸ்ட்ரைக் கொடு, நான் அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் உங்கள் படத்தில் எதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது, எதெல்லாம் சரியாக எனக்கு படலை அப்படின்றத நான் வீடியோவாக போட்டால் அதுக்கு நீங்கள் காப்பிரைட் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்? அப்போ உங்களை பற்றி எதுவுமே நெகட்டிவாக பேசக்கூடாதா? உங்கள் படத்தில் உள்ள நெகட்டிவை பற்றி நாங்கள் பேசிடவே கூடாதா அப்படின்ற மாதிரி, அதாவது சர்வாதிகாரத்தனம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதுவும் குறிப்பாக லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய படத்துக்கு இந்த மாதிரி காப்பிரைட் கொடுக்குறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு வெற்றி இப்படி தான் கிடைக்கணுமா? ஒருத்தருடைய கருத்தை, அந்த கருத்து சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு எங்கள் படம் வெற்றிப்பா, எல்லாருமே பாருங்கள் பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க, எல்லாருக்கும் எல்லாமே 100% பிடிக்கும்லாம் கிடையாது. இங்கே நாங்களாம் ஆகா ஓகோன்னு கொண்டாடுற படத்தை எங்கள் அண்ணன் ஊதா சட்டையும் நம்ம நண்பர் ரிட்டிஸ் பிரசாந்தும் பார்த்திங்க அப்படின்னா போட்டு பொலன்னு பொழந்து அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்த ஆட்கள். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுலேருந்து இதெல்லாம் சரியில்லைப்பா, இத்தனைக்கும் நான் லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவருடைய முந்தைய படத்தை விட இந்த படத்தில் பெட்டராக இருக்காரு, துரை செந்தில்குமார் அப்படின்ற அந்த இயக்குனர் அவர்கிட்டருந்து நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்துருக்கோம், அதனால தான் அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு பூர்த்தி அடையலைன்றதுனால நம்ம இந்த படத்தில் அவர் ப்ராப்பராக வேலை பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னால், நீங்கள் அதை இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை கடித்த மாதிரி எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்குறீங்க. நான் அதை சொல்கிறேன்ல, நீங்கள் வீடியோவை மட்டும் தூக்கியிருந்தீங்கன்னா நான் கவலையாக பட்டிருக்க மாட்டேன். பட் என் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது உண்மையிலேயே அராஜகம், அக்கிரமம், உண்மையிலேயே ஒட்டுமொத்த அந்த டீமே பண்ணக்கூடிய சில்லறத்தனமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் பெரிய பெரிய ஆட்களோட போய் மோதி இருந்தீங்க, இப்போ நம்ம ஊதா சட்டை அல்லது டீசரு இவங்கெல்லாம் ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக அவங்க முழுக்க பாசிட்டிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க, கரெக்டாக? அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த சேனலுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அப்போவுமே நான் வன்மையாக கண்டிப்பேன், அது தப்பு. உங்கள் மேலே பாசிட்டிவ் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்களே படம் எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு மட்டும் போட்டு காமிச்சிட்டு படத்தை தூக்கி உள்ளே வச்சிடணும், கரெக்டாக? இப்போ படத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லைலாம் பரவாயில்ல, படத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கரெக்டாக? அதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்லியிருக்கோம். அப்படின்றப்ப நீங்கள் என்ன பேசிஸில் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க? சரி ஓகேப்பா, அதுக்கப்புறமா தான் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கே அந்த ஆன்டிபைரசி டீமுக்கே நம்ம மெயில் அனுப்புனா, ஷார்ட்டர் பிரதர் நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணிடுறோம் பிரதர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும், நான் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும், இது வரைக்கும் என் சேனலில் அந்த வீடியோ வரல. என்ன மாதிரியான இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்படி தான் பண்ணுவீங்களா? அப்படி தான் உங்களுக்கு சக்ஸஸை நீங்கள் காட்டணுமா? ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்ட், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஏதாவது ப்ராடக்ட்னாலே அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவாக பேசுகிறேன், பாசிட்டிவாக பேசிட்டு போவான், நெகட்டிவாக ஃபீல் பண்ணவன் கண்டிப்பாக அதை நெகட்டிவாக சொல்லத்தான் செய்வான். அந்த மாதிரி தான் எனக்கு லீடர் படத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதை நான் சொன்னேன். அதுக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்களா? நீங்கள் ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு படத்துக்கே இப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மற்ற மாதிரி உங்களுடைய தொழிலில் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது யாருக்கு வெளிச்சம்? நான் ப்ரொடக்ஷன் டீமை தான் சொல்கிறேன். உங்கள் தொழிலில் இதே மாதிரி யாராவது ஏதாவது ஒரு அட்டுழியம் கொஞ்சம் சில்லறத்தனம் பண்ணால் உங்களுக்கு எப்படி கோவம் வரும் சார்? நம்ம பெரிய சேனலும் கிடையாது,
மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 200 வியூஸ் வந்திருக்கும் அந்த வீடியோக்கு. இப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை ரிட்டார்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா எப்படி நான் வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி அடுத்தடுத்த படங்களுடைய எந்த ஒரு கிளிப்பிங்ஸு எதுவுமே நான் எப்பவுமே வைக்க போகிறது கிடையாது, இது வரைக்கும் வச்சது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட நான் வந்து பெருசாக ஓகேப்பா நம்ம அவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணிடுறோம் ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்கள் படத்துக்கு ஒரு விமர்சனம், அதுவும் எதிர் விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்கன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? கேவலம் சார் இதெல்லாம். இதை விட பெரிய டைரக்டர்ஸ், பெரிய ப்ரொடியூசர்ஸ் பயங்கரமான படங்கள்லாம் எடுத்து பல கோடி செலவு பண்ணி படங்கள் எடுத்து அதையே அசால்ட்டாக இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இதெல்லாம் ஒரு படமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன உடனே வந்து ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன அப்படி? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மகா அபத்தமான ஒரு விஷயம், மகா மட்டமான செயல். ஒருத்தருடைய பேச்சு உரிமை அதை வந்து நீங்கள் வந்து கொதவலையை பிடிச்சி அப்படியே கடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. எனக்கு வந்து அந்த வீடியோ வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் சிஸ்டமில் வச்சுருக்கேன், என்னுடைய சாஃப்ட் காப்பியில் இருக்குது. பட் என் சேனலுக்கு கொடுத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நீங்கள் ரிட்டார்ட் பண்ணியே ஆகணும். இன்னும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் நியாயமாக சம்பாதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் ஃபீல் ஆகுது. நியாயமாக ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் அதில் ஜெயிக்க முடியல, அதற்கு எதிர்கருத்துக்கள் என்னவா இருக்கும், அந்த ஒரு விமர்சனத்தை கூட தாங்க முடியாது, தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஆனால் ஒன்று இங்கே வந்து அதான் சொல்கிறல, பணம் படைச்சவன் என்ன வேணால் பண்ணலாம், பணம் இல்லாதவன் அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்ன தான் முக்கினாலும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது மட்டும் எக்ஸாக்டாக தெரியுது மக்களே. ஒரு படம், அந்த படத்தில் இத்தனைக்கும் நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறவருக்கு 1000 நெகட்டிவ் சொல்லுவேன் நான். இவரெல்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலா அப்படின்னு கேட்பேன் நான், கேட்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தில் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் இதுக்கு முந்தின படத்துக்கு இந்த படத்தில் எவ்வளவோ சூப்பர்ப்பா, பெர்ஃபெக்ட், ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ஒரு இயக்குனர், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு பணம் நிறைய கிடைக்குதுன்றதுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணா எடுத்து வைப்பாரா அப்படின்னு நாங்கள் கேட்டால் உங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது. இப்படி நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க அப்படின்னா நாங்களும் பதிலுக்கு பதில் இறங்கி பண்ணணும்ல. அப்படிலாம் பார்த்தா சில டேரக்டர்ஸ்லாம் எய்த்து யார் யாரெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்க மேலே எல்லாருமே கேஸ் போடணும், அவங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். பட் இதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறதுல என்ன இருக்குது? நான் அதான் திருப்பி கேட்குறேன். உங்கள் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேனா? உங்கள் ஆடியோ எதுவும் யூஸ் பண்ணியிருந்தேனா? எதுவுமே பண்ணல. இப்போ நான் தம்ப்நெயில் பாருங்கள், என் ஃபோட்டோ மட்டும் தான் வைக்க போகிறேன். உங்கள் ஃபோட்டோவே தேவையில்லை, உங்கள் படத்தோட பற்றி தேவையில்லை. என்ன உலகண்டா சாமி.